சார் எல்லாம் சிக்கிட்டாங்க சார். யாருன்னு தெரியல. ஆமாம் ஆமாம், எல்லாரையும் பிடிச்சிட்டேன். இங்கே பெரம்பூர் பிரிட்ஜு கிட்ட சார். நீங்கள் வண்டி அனுப்புங்க, எல்லாரும் தூக்கி போட்டு வந்துடுறேன். ஆ சார் 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 ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சார். சார் சார் இந்த சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. யாரா நீ? இல்லை சார், நான் ஒரு டேரக்டர். மணிரத்னமா? இல்லை சார், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர். எங்கள் ஃபுட்டேஜ் அவங்க அடிச்சிட்டாங்க சார். அதனால தான் சார் இந்த பிரச்சனை. அதுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் வர அளவுக்கு பிரச்சனை பண்ணுவீங்களா? இல்லை சார், எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லாம் இந்த பசங்க தான். போய் உட்கார்றா. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அக்யூஸ்லாம் இல்லை சார். நீ அக்யூஸ்ட் இல்லை, நான் போலீஸ். போய் உட்கார்றா. என்ன சார் சொல்கிறேன் இல்லை, போய் உட்கார்றா. இப்போ இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்த அந்த நாட் ஓகே ஷார்ட்ஸ் எல்லாம் ஏதாவது மேட்ச் பண்ணி காலையிலுக்குள்ளே சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாக் ஓவர் தான். சப்டியூ இல்லை, வாக் ஓவர் தான் ஃபைனல்னா நான் அவனுக்கு பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியே அதை பண்ணியிருப்பேன். நீங்கள் கொஞ்சம் அந்த நாட் ஓகே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதெல்லாம் விட்றா. ஓம் படம் கூட ஏதோ அவார்டு வாங்குச்சுல்ல? பெஸ்ட் ஆக்டர். ஓ, ஆக்டர் விஸ்வநாத் சார்ல. அந்த ஆள் ஃப்ரேமில் வந்தாலே அவார்டு கொடுத்துறானுங்களே. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ப்ளூ பஸ்கே அவார்டு கொடுத்தாங்கன்னா அது உங்கள் படமாக தாண்டா இருக்கும். ஆமாம், அவர்கிட்ட அவார்டு கொடுத்துட்டியா? இல்லைடா, அந்த ஆள் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரா. ஏதா பெருசாக பண்ணிட்டு போய் பார்க்கணும். அண்ணா ஷார்ட் ரெடிண்ணா. ஓ ஓகே, நீ போ. டேய், முக்கியமான ஷாட்டு வந்து பாரு. ரோலிங் ஆக்ஷன். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கிற விஷயம் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம். நேர்மையாக வாழறவனுக்கு கடைசி வரைக்கும் அழிவே கிடையாது. அவனை யாரும் அழிக்கவும் முடியாது. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. என்ன முழிக்கிற? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? கவரிமான் கதை தெரியுமா? காட். என்னப்பா டேக் ஓகேவா? டேய், என்ன பண்ணுறோம்? ஷார்ட் போயிட்டு இருக்கடா. டேய், என்னடா ஆச்சு? தம்பி, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. டேய், நான் ஒரு ஆர்டிஸ்ட். 2000 ரூபாய் கொடுத்தா போலீஸாகவும் நடிப்பேன், மிலிட்டரி ஆஃபீஸராகவும் நடிப்பேன். நீ அக்யூஸ்ட் இல்லை, நான் போலீஸ். போய் உட்கார்றா. தேவையில்லாம. தம்பி சொன்னா கேளு. அவன் பேர் மைக்கு. ஏரியாவில் பர்ஸு, ஃபோனு, காரு, பைக்கு எது திருட்டு போனாலும் அதில் அவனுக்கு பங்கு இருக்கும். ஆனால் அவன் பேர் வெளியே வராது. அவனுக்கு கீழே எப்பவும் 10 பேர் வேலை செய்வாங்க. அவனுங்க தான் அவனுக்கு பலம். எப்போவாவது பிரச்சனை லாக் ஆனால் என்னை கூப்பிடுவான். இப்போ அவன் இங்கே வரணும். வர சொல்லு. அவனெல்லாம் பிடிக்கவும் முடியாது. ஒரு இதை செய்யறதுக்கு எவ்வளோ வாங்கினேன்? ஓ ஓ நான் என்னை சுற்றி இருக்கிற இந்த 10 பேர் எங்கள் ஒட்டுமொத்த சினிமா கனவு. இதுக்கெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணது வெறும் என் வரைக்கும் விட்டுரு. அவனெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சின்னா அவ்வளோதான். யோ, இது யார் நடித்த படம் தெரியுமா? ஆக்டர் விஸ்வநாத் நடித்த படம். நீ பேசுறியே, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சேன்னு வச்சுக்கேன், நீ சொல்கிற மைக்கிள், சைக்கிள் எல்லாருக்கும் ராட் அடிச்சிருவாங்க. நிஜ போலீஸ் தூக்க சொன்னதே அவன்தான். அவனை போய் கேள்ற. என்னடா பார்க்குறீங்க? ஷார்ட் ஃபிலிமுக்கு செலெக்ஷன் வச்சு அதில் தினேஷ்னு ஒரு பையன் வந்தான் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? எவ்வளோ ரத்தம் டாக்டர். ஃப்ரெண்டு டாக்டர், அடிபட்டுச்சு டாக்டர். ஓகே இல்லை? நல்லா இருந்துச்சு. இன்னும் பெட்டரா இல்லை, வேற எதனால பண்ணுறேன். I'll call you. ஆக்டர் விஸ்வநாத்தோட பையன். நீ இண்டஸ்ட்ரிக்குள்ளே காலே எடுத்து வைக்கல.
அந்த தினேஷ் பையனை நீ நடிகனாவே ஒத்துக்கல. அவங்க அப்பா 30 வருஷமா எவ்வளோ பெரிய நடிகை. அவர் என்னெல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சார் பார்த்தியா? ஆ வேஷதாரி புரியலையா? நடிகண்டா. ஏய், அந்த அவார்டு எங்க இருக்கு? எதுவுமே ஜெயிக்கல, எந்த அவார்டுமே வரலன்னு சொன்னேன்ல. எஸ் டேட், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபிலிம் எதுவுமே கிடைக்கல. என்ன ஆக்டர் இல்லைன்னு சொன்னால, அவனை டேரக்டர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனால் பெஸ்ட் ஆக்டர் என்னமோ நீங்கள் தானா? இதெல்லாம் பண்ணது நம்ம தான் அவனுக்கு தெரியுமா? ம். அவன் உள்ள வரும்போது உன் மூஞ்சியை காட்டாத, உள்ள போ. இல்லை டேட், அந்த தோத்து போன மூஞ்சி நான் நீ இவ்வளோ பிரச்சனை கொடுத்த பிறகும் ஒரு அவார்டு வாங்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்கான். தோத்தது அவனா? உள்ள போ. பாயா, ஜெயிச்சிட்ட போல. உங்களுக்கு சொந்தமான பொருள் என்கிட்ட இருந்தது, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நல்லா நடிச்சிங்க சார். நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமாயா? என் பேனர்ல முதல் படம், உன் டைரக்ஷன்ல. கைகுடியா, கைகுடியா, கை கொடுங்க டைரக்டர். வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. பாஸ்கி, இதாப்பா சுருட்ட பொடி. வெள்ளம்பால் 10, உடன்பால் 10. போய் சொல்லுப்பா. மச்சான் லைட்டர் கொடுறா. உடன்பால் 10. டேய் குண்டா, ஏண்டி அவங்க 2 பேரையும் பத்தி தெரிஞ்சுதான் நீ இதை சொல்றியா? இந்நேரம் என் பிள்ளைக்கு அவன் கொல்லியே வச்சிருப்பான்டி. இன்னொருத்த என்னடான்னா சுடுகாட்டில் கூலிங் கிளாஸை போட்டுட்டு கேட்ட மாட்டேன்றான். பேரை வச்சிருக்காங்க பாரு 2 பேருக்கும், தோசை பிரான்னு. దానికి దీనికి என்னங்க సంబంధం? நம்ம பாஸ்கி கனவுல வந்து சொல்லியிருக்கானா அதை செய்யலி கதா? அது காதம்மா, நம்ம பையனோட கடைசி ஆசைங்க, இது கூட செய்யக்கூடாதா? ச்சே. டேய் கண்ணாடியை கட்டுறா. ఇదిగో అంజలిదేవి, இதுதான்ப்பா நம்ம பாஸ்கி. இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என் கொடுக்க ஆத்மா சாந்தி இடத்து கோசம் இதை நீங்க 2 பேரும் கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைச்சிடுங்கப்பா. இது பாஸ்கியோட உத்தரவு. ஜாகிரதையா போயிட்டு வாங்கப்பா. என்னடா வாங்கடா இங்க.